ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் 21 நாட்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். மோசே எப்படி சீனாய் மலையிலே தேவனுடைய முகத்தை காணும்படியாக அவருடைய பாதத்திலே போயிருந்து அமர்ந்திருந்தானோ, அதே போல நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படி, அவருக்கு காத்திருக்கும்படி நமக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, அவருடைய பாதத்தின் நிழலிலே, அவருடைய செட்டைகளின் நிழலிலே, அவருடைய பாதத்திலே வந்து விழும்படியாக, அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நான் திருப்தியாகும்படியாக இந்த ஜெப நாட்களிலே தேவனோடு இணைந்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன். அவருடைய முகத்தின் சாயலால் நான் திருப்தியாகும்படி. நம்ம உலகத்தில் என்ன வெறுமை, வாழ்க்கையில் எத்தனை வெறுமைகள், பிரச்சனை, போராட்டங்கள் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திரம். ஆமேன். எனக்கு பேரின்ப மகிழ்ச்சி என் கர்த்தருடைய சமூகம் மாத்திரம். ஆமென். எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறவர், எனக்கு நிறைவாய் இருக்கிறவர், என் வாழ்க்கைக்கு போதுமானவராய் இருக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவரே, அவர் ஒருவரே. ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தன.
பக்குவமாய் உருவாக்கி இப்போ சத்தம் உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நீர் என்னை காண்கிற தெய்வம், என் உள்ளத்தின் ஆழத்தை காண்கிறவர், என் எண்ணங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, என் தாயின் கருவில் உருவாகும் போதே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை காண்பவரே. அவருடைய பாதத்திலே, அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகிறது. சகோதரா, சகோதரி, அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்தாய் அல்லவோ, அவராலே நிறைவான பலன். இன்றைக்கு நிறைவான ஒரு மகிமை உன்னை ஆட்கொள்ளும், நிறைவான கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் ஆளுகை செய்வார். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள், குறைவுகள் ஒளிந்து போகிறது. நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எஸ் ஜீசஸ். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் அப்பா என்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. நான் நடந்தாலும், நான் அமர்ந்தாலும், நான் படுத்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என் வலது பக்கத்தில் கிரியை செய்கிறீர். நீர் என்னை கடந்து செல்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர். சொல்லுங்க, சொல்லுங்க அப்பா, என்னை முழுமையாய் புரிந்து கொள்ளுகிறவர் நீர் மட்டும் ஆண்டவரே. என் தகப்பனோ தாயோ என்னை புரிந்து கொள்ள இயலாது. என் இருதயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுகிறவர்கள் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஆமென். மனைவி உன் இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாது, கணவன் உங்கள் இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், உங்கள் இருதயங்களை சிருஷ்டித்தவர், உங்கள் எண்ணங்களை உருவாக்கினவர் அவரே. உங்கள் சகல காரியத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர். இதோ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களில் நீங்கள் எதை நினைத்து இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை வைத்து ஜெபிக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. ஆகார் தன் பிள்ளைக்காக கவலையோடு வனாந்தரத்தில் கதறி கொண்டிருந்த நேரத்தில் மனுஷன் அவளுக்கு கை கொடுக்கல, எந்த மனுஷனும் அவளுக்கு உதவி செய்யும்படி வரல. ஆனால் அவளை படைத்த தேவன், அவளுடைய கருவிலே பிள்ளையை வைத்த கர்த்தர், ஹல்லேலூயா, அவளுடைய ஏக்கத்தை அறிந்து, கவலைகளை அறிந்து, அந்த பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஆயத்தப்படுத்தினது போல நீங்க எந்த காரியத்தை நினைத்து இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு நீரூற்றை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இதோ சகலமும் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாகவும் நிர்வாணமாக இருக்கிறது. மறைவிடங்கள் கர்த்தருக்குரியது, அந்தரங்கங்கள் தேவனுக்குரியது. பூமியின் கடையாந்தரங்கள், பூமியின் ஆழங்கள், கடலின் நீரூற்றுகள் எல்லாம் கர்த்தருடையது. ரிகலதன சிகரதனரோ ரிகவலவோ சந்துராதனகசியாதனரா. அப்படியே பேச துவங்குங்க. கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்கியாயிற்று. கர்த்தர் உனக்காக, உங்களுக்காக, ஆமே, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் எழுந்தருளி ஆயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அசைவாட துவங்கியாயிற்று. ஆமென், ஆமென். அப்படி ஜெபிக்க துவங்குங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் தேவ சமூகத்தில், அவருடைய பாதத்தில் உங்களை கொண்டு வந்ததற்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த 21 நாட்களும் தேவ சமூகத்தில் உங்களை ஜெபித்து வைத்துக் கொண்டிருக்கிறதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென், ஆமென். காரணம் இல்லாமல் நீங்க ஜெபிக்கல. ஒரு பெரிய ஒரு மாறுதல் உண்டாகிறது. பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்பதை, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்பதை உங்க வாழ்க்கையில கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் இதோ ஆமே சகலவற்றையும் ஒழுங்குபடுத்தி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்.
இருக்கிறா. நீ வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உரகதல சிகரதனோ ரிக்கபலவோ ஷபலகசியாத்தனரா ரிஹலதரமனனஷே திகமமனதலரதனரலோ ரிக்கபரபலவோ ஷந்துரேதரகசியாத்தனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, மோசேயை தேவன் தமது பர்வதத்தில் வந்து அமர்ந்திருக்க செய்ததற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆமென். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் வாங்கும்படியாக அவன் தேவ சமூகத்தில் இருந்திருந்தாலும், தேவனுடைய இருதயத்தில் ஒரு நோக்கம், தேவனுடைய இருதயத்தில் ஒரு ஆசை. என் முகத்தின் ஒளி, என் முகத்தின் சாயல் என் பிள்ளையின் மேலே பிரகாசமாகணும், என்னை போல என் பிள்ளை மாறணும். என் பாதத்தில் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தினாலே எல்லா பாவங்களும் கரைகளும் சாபங்களும் நீங்கி அவரை போல அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படியாக இந்த ஜெப நாட்களில் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். உங்கள் குடும்ப காரியத்தை நினைத்து இதில் ஒரு மாற்றம் கிடைக்கணுமே ஆண்டவரே நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தின் நோக்கம் வாஞ்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவருடைய சாயலாய் மாறணும். ஆமென். பாருங்க, மோசேயுடைய மரணத்தை குறித்து ஆண்டவரே மோசேயை அடக்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு மோசேயை விட்டு பிரிந்திருக்க அவருக்கு விருப்பமே இல்லை. ஆமே, எவ்வளோ ஒரு முரட்டாட்டமான முன்கோபம் உள்ளவனாகிய மோசேயை சாந்த குணமுள்ளவனாக மாற்றிவிட்டார், சாந்த குணமுள்ளவனாக மாற்றிவிட்டார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக மோசேகளை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது, அநேக மோசேகளை கர்த்தருடைய கரம் பிடிக்கிறது. அப்படி சமூகத்தில் காத்திருக்கும்படியாக ஒருவேளை உன் வாழ்க்கையை நினைத்து நீ புலம்பிக் கொண்டு நிற்கலாம். உன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நிலைமை, ஆமென், அநேகருக்கு நான் உதவியா இருப்பேன்னு நினைத்தேனே, ஆனால் என் குடும்பத்தாலே நான் வெறுக்கப்படுகிறேனே, ஓ ஹல்லேலூயா, தள்ளப்பட்ட நிலைமையில நிற்கலாம். ஆனால் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம், இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருப்பதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவரை போல் மாறும்படியாக, அவருடைய சாயலால் திருப்தி ஆகும்படியாக, மகிமை மேல் மகிமை அடையும்படியாக, கழுகை போல, ஆமென் ஆமென் ஆமென், தகப்பனை போல பூரண சர்க்குணம் உள்ளவர்களாக மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்க குணங்களில் மாற்றம் உண்டாகிறது, உங்க சுவாபங்களில் மாற்றம் உண்டாகிறது, உங்க முன் கோபங்களில் மாற்றம் உண்டாகிறது. கர்த்தர் தமது தெய்வீக சுவாபத்தினாலே, கர்த்தர் தமது குணத்தினாலே, தமது இருதயத்தினாலே, தமது இருதய துடிப்பினாலே உங்க இருதயத்தை நிரப்பும்படி அவர் விரும்புகிறார். அப்படி இரு கரத்தை பரத்துக்கு நேராக அப்பாட்ட உயர்த்தி காண்பித்து, அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, அப்பா, உங்களை தவிர வேற யாரால் ஆண்டவரை என்ன புரிந்து கொள்ள முடியும்? சொல்லி பாருங்க. அப்படி அந்த இருதயம் உடைஞ்சிரும், இருதயம் அப்படி உடைஞ்சிரும். அப்பாட்ட, உங்களை தவிர என்னை பற்றி வேற யாருக்குப்பா தெரியும்? என்னை பற்றி வேற எந்த மனுஷனுக்கு ஆண்டவரே தெரியும்? என் தகப்பனுக்கு தாய்க்கு என்ன குறித்து தெரியாத ஆண்டவரே, என்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறவர் நீரப்பா. உங்களை இல்லாமல் எனக்கு வேறு யாருண்டா ஆண்டவரே? உம்மை தவிர நான் வேறு யாரிடத்தில் செல்வேன்? இப்போ எனக்கு இருக்கிற ஒரே விருப்பமும் ஆசையும் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. என் ஆசை நீங்க ஆண்டவரே, என் ஏக்கம் நீங்க ஆண்டவரே. என் அன்பே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட என் அன்பே, என் இருதயத்தின் நேசத்தின் உச்சிதத்தை கவர்ந்து கொண்ட என் அன்பே, ஹல்லேலூயா. அப்பாவுடைய பாதத்தில் நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. உங்க பாதத்தில் நான் வந்து அமருகிறேன். மோசேயை போல உடைய சமூகத்தில் நான் வந்து அமருகிறேன். ஆமென். மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரியாள் எப்போதெல்லாம் தேவனை பார்க்கிறாளோ அப்போதெல்லாம் அவருடைய பாதத்தில் விழுந்துருவா. ஏன்னா மரியாளுக்கு
தெரியும் என் அப்பாவுடைய பாதம், அதுதான் எனக்கு சந்தோஷம். என் தேவனோடு இருப்பது தான் எனக்கு மகிழ்ச்சி. அவர் என்னோடு கூட இருந்தாரானா எல்லாம் எனக்கு பின்பதாக கடந்து வரும். ஆமே, நான் அவருக்காக வாழ்வேன். ஆனால் எவையெல்லாம் வாழ்க்கையில தேவையோ அவைகள் எல்லாம் என்னை பின்தொடரும் என்பது மரியாளுக்கு தெரியும். எனவே தேவனுடைய பாதத்தை விடாமல் பற்றி பிடித்து கொண்டார். இன்றைக்கு அவருடைய பாதத்தில் ஆமென், வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்னீரே. எங்கோ 2 3 பேரை நாமத்தினால ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறவராகவே இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமே, மோசேக்கு கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். ஆமே, மோசே கேட்கிற உம்முடைய நாமம் என்ன ஆண்டவரே? நீர் யார் ஆண்டவரே? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. எஸ் ஜீசஸ், இன்றைக்கு சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நீ அவரை தேடும்படி, அவரிடத்தில் ஜெபிக்கும்படி உன் இருதயத்தை திருப்ப துவங்கிய நேரத்தில் இருந்தே கர்த்தருடைய மகிமை உனக்காக வெளிப்பட துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை உன் வாழ்க்கையை சீர்படுத்த துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய வான் மகிமை உன்னை உருவாக்க துவங்கி ஆயிற்று. Dikaladharana shaharatanara rikabalavo shabaladarava rikaladaramanadaradana rikabala shigaratanaranana udamamanadala shigaratano rikabababala shigaratana rikabababa. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க மட்டும் பெருகணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க மட்டும் பெருகணும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும். உம்மை போல நான் மாறணும் அப்பா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்க இருதயத்திற்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன். ஆமீன். அந்த முன் கோபமுள்ள மோசேயை அழைத்து ஆமீன் அவனை உருவாக்கி வணைந்தெடுத்து தம்முடைய குணங்களினாலே தம்முடைய தெய்வீக சுவாபங்களினாலே நிறைத்தது போல ஆமீன் இன்றைக்கு ஆவியானுடைய கரத்தில் அப்படி ஒப்பு கொடுங்க. உம்முடைய சாயலால் நான் திருப்தியாக விரும்புகிறேன். உம்மை போல் நான் மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். என்னை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு பேசுகிறவர்கள் உம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அமர்ந்து உனக்குள்ளாய் வாசம் பண்ணி உன் இருதயத்தை தம்முடைய சிங்காசனமாய் தெரிந்தெடுத்து உனக்குள்ளாய் வாசம் பண்ணி உன்னை கொண்டு மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் உம்மை போல என்னை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சாயலால் என்னை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் மீது நிழலிடுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது நிழலிடுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய சாயல் என்னிலே உண்டாகட்டும். Rikaladharamana shagalatana rikababala shigaradana rikababaradala shigaradana rigamamama. நீர் மட்டும் பெருகணும் அப்பா. நீங்க மட்டும் பெருகணும் ஆண்டவரே. என் பாவியாகி என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. நீர் விரும்பாத காரியங்கள் ஏதாகில் என்னிடத்தில் இருக்குமானா தயவா என்னை மன்னிங்க அப்பா. தயவா என்னை மன்னிங்க ஆண்டவரே. நீங்க விரும்பாத காரியத்தை நான் இனி செய்ய மாட்டேன். என் இருதயத்தை இனி நான் யாருக்கு கொடுக்கிறது இல்லை. என்னை படைத்த தேவனை மாத்திரம் நேசிக்கும்படி என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். என் நரம்புகளிலே உங்க மகிமை வெளிப்படட்டும். என் எலும்புகளில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். என் இரத்த நாளங்களில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். என் தசை நாளங்களில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ரிகதமானஷே. என்னை உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. ஆமென். என்னை பலப்படுத்த உம்மாலே கூடும். என்னை வணைந்தெடுக்க உம்மாலே கூடும். என்னை பயன்படுத்த உம்மாலே கூடும். ஆமே. என்னை கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆமே. என் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. காலங்களும் வருஷங்களும் நாட்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூர்ந்து உங்கள் எதிர்காலங்களை நினைவு கூர்ந்து அவர் உருவாக்கும்படியாக, அவர் வணைந்தெடுக்கும்படியாக, அவர் சிருஷ்டிக்கும்படியாக இதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. இதோ கர்த்தர் புதியவைகளாய் உருவாக்குகிறார். Udamanadala shikaradana rikavarabalavu shanturadana gasiyatanara rigama maratalaradana rilauda shikaratanarana udamamanadala she
ரிக்கவரபோ ஷபலதரமா ரிக்கவரபோ டியாரவரதனா. நிரப்புங்க ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க ஆவியானவரே. ஆமென். என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரிப்பீராக. சுத்திகரிப்பின் ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, ஏசாயா நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல உம்முடைய கரம் என்னை தொடட்டும். சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை தொடட்டும். நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லா சாபங்களும் உடைக்கப்படட்டும், எல்லா பாவ கட்டுகளும் அறுக்கப்படட்டும், எல்லா பிசாசின் போராட்டங்களும் அழிவதாக. கர்த்தருடைய கை வல்லமை தொடுவதாக. வானத்தின் அக்கினி ஒவ்வொருவர் மேலே விழுவதாக. இதோ சகோதரா, கர்த்தருடைய கை வல்லமை உன் மீது வந்து அமருகிறது. கர்த்தர் தமது வான் அக்கினியை உன் மீது விழப்பண்ணுகிறார். உன்னை பரிசுத்தமாக்கும்படியாக, உன்னை சுத்திகரிக்கும்படியாக. இனி சத்துரு தொடாதபடி, இனி பிசாசு தொடாதபடி, இன்று காண்க இந்த எகிப்தியனை இனிமேல் நீ காணாதபடி, உன்னை பாழாக்கி கொண்டிருக்கிற சத்துரு அழிந்து போகும்படியாக கர்த்தருடைய அக்கினி உன் மீது வந்து விழுகிறது. சொல்லுங்க, என்னையும் தொடுங்க ஆண்டவரே, என்னையும் பரிசுத்த அக்கினி தொடட்டும், என்னையும் வான் அக்கினி தொடட்டும். சகோதரி, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டுல மறைந்து கிடக்கிற சத்துரு, உங்க வீட்டுல மறைந்து கிடக்கிற பிசாசு, அந்த ஏவி விடப்படுகிற அசுத்தங்களின் மேல கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. வீட்டில் பிரச்சனை உண்டு பண்ணுகிற ஆவி, குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், ஆமே, ஒற்றுமையை கெடுக்கிற ஆவிகள் எரிக்கப்படுகிறது. சகோதர, ஜெபிங்க ஜெபிங்க. அப்படி நல்ல ஆண்டுடைய சமூகத்தில் வீட்டை ஒப்பு கொடுத்து, உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுத்து, பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, வான் அக்கினி எங்கள் மேல விழுவதாக. ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் மேல கர்த்தருடைய தொடுதல் இன்றைக்கு வெளிப்படுவதாக. நிறைவானவர் வரும்போது குறைவானவர் ஒளிந்து போகும். எல்லா குறைவானதும் ஒளிந்து போகும். ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகிறது. ஜெபிக்க ஜெபிக்க மாற்றம் உண்டாகிறது. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கிரியை செய்கிறார். ஜெபிக்கிறவனோடு இணைந்து தேவன் கிரியை செய்கிறார். நீங்க எந்த காரியத்தை வைத்து ஜெபிக்கிறீங்களோ, உங்க ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும், பூமிக்குரிய காரியமா இருக்கட்டும், எதை வைத்து ஜெபிக்கிறீர்களோ அதிலே தேவ வல்லமை இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் விழித்திரு. எழும்பி எழும்பி சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள் தரித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இனி விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தன் உன் வழியாய் வருகிறது இல்லை. இனி பிசாசு உன் வழியாய் வருகிறது இல்லை. ஆமே, உன் அழிவை விரும்புகிறவர்கள் உன் வழியாய் வருகிறது இல்லை. அவர்கள் முற்றிலுமாக சங்கரிக்கப்படுகிறார்கள். சத்துரு முற்றிலுமாக சங்கரிக்கப்படுகிறான். ஓ ரகதல மனதரலனா ரிகபபப ஷஹலதனனா ரிகபபப லஷிஹரதலரனா ரிபபமமன துரனகசிகரதனா. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பு வெளிப்படுவதாக. ரிகலதரதன ஷிகரதனா. கர்த்தருடைய கை வல்லமை, கர்த்தருடைய கை வல்லமை. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஓ ரகமமன ஷகரதனா. இதோ உனக்கும் தேவனுக்கும் நடுவாக உன்னுடைய பாவங்களே பிரிவினை உண்டு பண்ணுகிறது. ஆமென் ஆமென். பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, என்னை பரிசுத்தப்படுத்தி உங்க கை வல்லமை என் வாழ்க்கையில காண்பீங்க ஆண்டவரே. ஏசாயா நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல என்னை தொடுவீராக. கர்த்தருடைய கரம் என்னை தொடுவதாக. பரலோக அக்கினி என்னை தொடுவதாக. தூதன் ஆமே பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி தழலை கொண்டு வந்து துரட்டினாலே, அக்கினி தழலினாலே தொட்டது போல ஆவியானவர் உன்னை தொடுகிறார். ஆவியானவர் உன்னை தொடுகிறார். அவருடைய அக்கினி உன்னை தொடுகிறது. அசுத்தங்கள் எரிக்கப்படுகிறது, பாவங்கள் எரிக்கப்படுகிறது, மாமிச கிரியைகள் அழிகிறது, பிசாசி போராட்டங்கள் எரிக்கப்படுகிறது.
ரிகபமன ஷகல தரன ரிகபௌட ரகசிய தீனப்தன ரபௌரியா ரீவல் பௌஷா ரகதன் தர்க்கட ரமணோ ரிகபல் பௌடா ரகதல் கடக சியாத்தனரா ரீவல் பௌஷே ரகதல் கடக சியாத்தனரா ரீபல டகதனன ரீபலௌட ரகமர துரபலவ ஷபலபரவ ரிகபலவ ஷகரபல கத்திரபல ரிகமம ரிகல தரதன ரிகமல ஷிகரதனரதன எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, ஜெபிக்க முடியாமல் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் ஜெபிக்கும்படி உன்னை விடுவிக்கிறார், ஜெபிக்கும்படி கிருபைகளை தருகிறார், ஜெபிக்கும்படி கிருபைகளை தருகிறார். இதோ இதோ விசேஷித்த ஜப ஆவி பற்றி பிடிக்கிறது, விசேஷித்த ஜப ஆவி. ஆமென் 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 ஆமென். அணைந்து அணைந்து எரிந்து கொண்டிருக்கிற சிலர் மேல, ஆமென், மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிற சிலர் மேல கர்த்தர் தமது அக்கினியை விட்டு விழ பண்ணுகிறார். கர்த்தர் தமது அக்கினியை அனுப்புகிறார், கர்த்தர் தமது அக்கினியை அனுப்புகிறார். எரிந்து ஜுவாலிக்கப்படுகிறார், எரிந்து ஜுவாலிக்கப்படுகிறார். ரிகலதவ ஷிகரபலதனா. Yes Jesus, glorify dikamamano shigalatarano. Hallelujah, 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 hallelujah. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து உங்களை தாழ்த்தி நீங்க மகிமையின் மேல் மகிமை அடையணும். ஆமென். மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவ சாயலால் மறுரூபமாக்கப்படணும். அதை சிந்தித்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பங்களில் மாற்றங்கள் தானாய் வெளிப்படுகிறது, உங்க குடும்பங்களில் மாற்றங்கள் தானாய் நடைபெறுகிறது. ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு எங்களை அனுப்பி அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயாவை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு என்னை கொண்டு நீர் நிரூபிப்பீராக. எலியாவின் தேவனே தொட்டருளோ. ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்புங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா. உங்க சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் என்னை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. என்னை என்ன நோக்கத்திற்காக உண்டாக்கினீர், என்னை எதற்காக படைத்தீர், சிருஷ்டித்தீர், என்னை கொண்டு அதை நிறைவேற்றுமையா. ஆமென். எங்களை அனுப்பும் தேசத்திற்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு இறங்கி வந்தி அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தி அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். எங்களின் குற்றங்களை ஒரு முறை கூட எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. ஆவியானவரே உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எரித்து போடுவீராக, சுட்டெரிப்பீராக. சுட்டெரிப்பின் ஆவியானவரே நீ சுட்டெரிக்கும்படியாக எங்க தேச
உலகத்தில் ஒரு பரிசுத்தம் வெளிப்படும்படியாக, எங்கள் ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படியாக, சமீபத்திலும் தூரத்திலும் கர்த்தருடைய பரிசுத்தம் வெளிப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர், வல்ல பரிசுத்த ஆவியானவர், அக்கினிமயமானவரே. ஆமென். எங்களின் குற்றங்களை எரித்துவிடு, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி. சொல்லுங்க சொல்லுங்க. அக்கினியானவரே, ஒரு வல்லமை உள்ள அக்கினி கட்டவிழ்க்கப்படுவதாக. ஒரு அக்கினி அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. கர்த்தருடைய அக்கினி, சத்துருக்களை எரிக்கிற அக்கினி, பிசாசுகளை எரிக்கிற அக்கினி, சத்துருக்களை எரிக்கிற அக்கினி, வியாதிகளை சுட்டெரிக்கிற பரிசுத்த அக்கினி. கட்டிகள் கரைவதாக, வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய தெய்வீக வல்லமை, தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம் வழி நடத்தும். ரிபல சிகரதர ரகசியதர ரிபல் பௌஷாதர கதிரவல வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். Oh yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Amen, 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 amen. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க துவங்குங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் உருவாக்குகிறார், கர்த்தர் மனைந்தெடுக்கிறார். உங்க கவலைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உங்கள் எண்ணங்கள் இயக்கங்களை அறிந்து இருதயத்தில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். இருதயத்தில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். ஆமென், ஆமென். அந்த எவிரு தன் மகளுக்காக கவலைப்பட்டவனாய் தேவனுடைய பாதத்திலே வந்து விழுந்தான். இதோ இதோ கர்த்தர் அவளுடைய பிள்ளையை சுகமாய் பெறப்படுகிறார், சொஸ்தம் அடைய செய்கிறார். ஆமென். அதே போல உங்க இருதயத்தில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு ஆவியானவர் சுகத்தோடு நிற்க பண்ணுகிறார், ஜீவனோடு நிற்க பண்ணுகிறார். ஆமென். பலனோடு நிற்க பண்ணுகிறார், கவலைகளை மாற்றுகிறார். நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நீ எதை குறித்தும் பாரப்பட வேண்டாம். நான் உன்னுடைய காரியத்தை எல்லாம் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பர்வதத்திலே உன்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமே. மனுஷருடைய கண்களிலே தயவை கர்த்தர் காணும்படி செய்கிறார். ஆமே. கவலைப்படாதே. நீ கவலைப்படுகிறதினாலே எதையோ கூட்டவோ குறைக்கவோ மாட்டாய். எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே விட்டுக்கொடு, அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ரிகலதர மனஷே திகரபலபோ ஷபலதர ரகசியாத்தனரா ரிகபபல தரனரதனா ரிபலபோ சந்துராதர ரகசியாத்தனரோ ரிபலபோ ஷபல ரகசியாத்தனரா ரிகலதர மனதனா. பரிசுத்த ஆவியானவரே, உன்னதத்தின் ஆவியானவரே, வல்லமையுள்ள ஆவியானவரே, அக்கினிமயமானவரே, மகிமையான தெய்வமே, மகிமையான பிரபுவே, இஸ்ரவேலின் புயபலமானவரே, உயர்ந்த கன்மலையே, எங்கள் அடைக்கலமும் கேடகமானவரே, எங்கள் ஆபத்தில் வந்து நிழலாக ஒதுங்குகிற நிழலாக இருக்கிறவரே. ஆமே. ஹல்லேலூயா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்கதான கன்மலையே. ஆமென், ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். உங்க இருதயத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் அப்படியே அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. உங்க புத்திக்கு எட்டாத தெய்வீக சமாதானம், உங்க அறிவுக்கு எட்டாத தெய்வீக சமாதானம்
இருதயத்தை மூடுகிறது. அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபத்திலே வேண்டுதலில் உங்க இருதயத்தை தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் தம்மிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், ஆமென். அப்படி உங்க இருதயத்தில் இருக்கிற காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு ஓ ரகதல ஷகரதனனா ரிகவரபல ஷிகதர ரகசியாதனரா ரிகவபபபல ஷஹலதரனா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் விரும்புகிற காரியம், என்னுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள் அப்படின்னா அந்த கவலை உங்க ஆத்துமாவை குறித்த கவலையா இருக்கணும். ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆண்டவரோடு நான் பேசணும், ஆண்டவருடைய முகத்தை ஒரு தடவையாவது நான் பார்க்கணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் கிரியை செய்கிறார் என்று அவரை நான் காண வேண்டும் என்கிற வாஞ்சையினாலே என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளாய் சோர்ந்து போகிறது என்று யோபு சொல்லுகிறார். உங்க இருதயத்தில் ஆண்டவர் விரும்புகிறது கவலைப்படுவீங்க அப்படின்னா ஆண்டவரை குறித்து என் ஆத்தும நேசரை நான் பார்க்கணும், அவரோடு நான் உறவாடணும், அவரோடு நான் சஞ்சரிக்கணும், அவருடைய முகத்தின் வெளிச்சத்தால் நான் திருப்தியாகணும், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறத நான் பார்க்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை அதிசயமாய் நடத்துகிறத நான் பார்க்கணும். இப்படி ஆத்தும நேசருக்காக கவலை ஏற்படணும். உலக கவலை வேண்டாம். ஆண்டவர் அநேகரை தமது வசனங்களினாலே எப்பொழுதும் அடிக்கடி தட்டி தட்டி தூக்கி கொண்டே இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் கர்த்தர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர் சோர்ந்து போகாதே திடமனதுள்ளவனா இரு, திடமனதுள்ளவளா இரு என்று அடிக்கடி அடிக்கடி கர்த்தர் தட்டி தட்டி எழும்ப பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆனா உங்க இருதயம் உலகத்தை குறித்து கவலைப்படுது, உலக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறது. வசனங்கள் உங்களுக்குள்ள வரும்போது உலக கவலை வசனத்தை நெருக்கி போடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு, உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்க பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பார்த்து கொள்ளுவார். உன் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். உன் சூழ்நிலைகள், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய தொழில்கள், உன்னுடைய கையின் பிரயாசங்கள், உன் வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி, அப்பா இருதயம் பாரப்படுகிறத உமக்காக மாத்திரம், நீர் மாத்திரம். எத்தனை பேர் சொல்லுகிற உண்மையாக சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் அவர் மேலே இறக்கி வைத்துட்டு சந்தோஷமான இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து நீங்கள் போதும்பா, நீங்கள் போதும்பா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஏசப்பா எனக்கு நீங்கள் போதும், ஆண்டவரே எனக்கு நீர் போதும், உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் எனக்கு போதும், உங்கள் சத்தத்தை கேட்டு வாழ்கிற அந்த இனிமையான வாழ்க்கை எனக்கு போதும்பா. ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் மறக்க பண்ணுகிற உம்முடைய அன்பின் ஆழம், உம்முடைய அன்பின் தேற்றரவா இருக்கிற அந்த ஆதரவு, அது மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, இந்நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, இந்நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட
துடிக்குதையா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, இந்நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேயா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே, உன்னத தேவனே என் இயேசுராஜனே. சத்தமா சொல்லுவோமா அப்பாவை பார்த்து, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதப்பா. உன்னத தேவனே ஷகரதனா கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய அன்பினால் உம்முடைய ஜனத்தை அரவணைக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் கட்டி இழுத்து கொள்ளுகிறபடி அளவுக்கு ஸ்தோத்திரம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இந்த வியாதிக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன் நினைத்தாயோ? இந்த வியாதி உனக்கு மரணத்தை ஏற்படுத்துமோ என்று பயந்தாயோ? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு கர்த்தர் கேட்கிறார். நீ அழிந்து போவாய் என்று நினைத்தாயோ? நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன் என்று கர்த்தர் கேட்கிறார். என்னுடைய அன்பின் கயிறுகளினாலே நான் உன்னை எனக்காக கட்டி இழுத்தேன். ஆமீன். எந்த போராட்டமோ, எந்த வியாதியோ, எந்த பிசாசோ, எந்த அழிவோ, எந்த நாசமோசமோ, எந்த மனுஷனோ உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் மீது கை போட முடியாது. உன் பேரில் கை போடுவதற்கு நான் ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதிக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கல, பிசாசுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கல. ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? ஆமே, நீ பாழாக்கப்படுவது இல்லை, நீ அமிழ்ந்து போகிறது இல்லை. என்னுடைய கரம் திரும்பவும் உன்னை கை தூக்கி நிறுத்துகிறது. ஓ வாழ்க்கையில நீ இன்னும் ஆசீர்வாதங்களை காணும்படியாக, இன்னும் வாழ்க்கையில உயர்வை பார்க்கும்படியாக உன்னை நான் கை தூக்கி எழும்பி நிற்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே ஆமே. என் வார்த்தைகளினால் சொல்லுகிறவைகளை என் கைகளினால் நிறைவேற்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தீபாலா ஷிகாதாரனா ரீவல்வ சந்தராதனரா. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் உன்னை நடத்துவார். உன் மரண பரியந்தம் அவர் உன்னை நடத்துவார். Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் இந்த 21 நாட்கள் தொடர் ஜெபத்தை நமக்கு தந்திருக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் அளவில்லாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் கன்னியாகுமரி பகுதியிலிருந்து ஒரு தாயார் ஃபோன் பண்ணி, 1 வருட காலமாய் சரீரத்திலே ஒரு ஊறல், ஒரு அரிப்பு, வியாதி நிமித்தம் எவ்வளவோ மருந்து எடுத்தும் சுகமாகாத வண்ணமாய் இந்த 21 நாட்கள் ஜெபத்தை பொருத்தனையோடு கூட அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 5 நாட்கள் முடிவதற்குள்ளாகவே ஆண்டவர் சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமீன். 1 வருடமாய் விடுதலை இல்லாத வண்ணம் இருந்த அந்த காரியத்தில் ஆண்டவர்
ஜெபத்தின் மூலமாய் அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சாட்சியாக காலையில் அறிவித்தாங்க. இன்னும் அநேக சாட்சிகள் ஆமென் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஜெபிக்க சொல்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த சத்தம் கேட்டு தூரத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் இந்த இடத்துல இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நாம மிகவும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யூதா புத்தகத்தை படிக்கும்போது அதில் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு வேதவசனம் சொல்லி தருகிறது. நார்மலாக இருந்து இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தில் நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. பாருங்க, எந்த ஒரு மனுஷன் ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறானோ அந்த மனுஷன் ஒரு மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. ஆமே. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக முடிந்தால் முழங்கால் படியிட்டு அல்லது எழும்பி நின்று நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, என்னுடைய ஜெபம் ஆவியானவருக்குள் ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். ஒப்பு கொடுத்து எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆவிக்குள் ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் உடைக்கப்படும். காரணம், யுத்தம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல. இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத சேனைகள், கண்ணுக்கு தெரியாத யுத்தம், மந்திரம், வெள்ளி, சூனியம், செய்வினைகள், ஏவல்கள், பொறாமை, எரிச்சல், எப்படியெல்லாமோ போராடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய போராயுதம் மாமிசத்துக்குரியவைகளாய் இராதவனமாய் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக ஆவிக்குரியதான் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆவியானவரை என்ன நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமான்னு சொல்லுங்க. ஒருவேளை குற்றம் குறைகளோடு கூட இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக உங்களை ஒரு விசை மறைத்து கொள்ளுங்க. என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். இயேசு இரத்தத்துக்குள்ளாக முதலாவது உங்களை மறைத்து கொள்ளுங்கள். இந்த சத்தம் கேட்டு யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதலாவது நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை உங்களை தாழ்த்தி உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கல்வாரி இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் ஆவியில் ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆத்மாவில் ஒரு விடுதலை கட்டளையிடுவார். உங்கள் சரீரத்திலே ஒரு விடுதலை கட்டளையிடுவார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் பாவத்தை அறிக்கை செய்து மனஸ்தாமப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இப்ப ஆண்டவரை நோக்கி உடைய ஆவினால் என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. சத்தம் எழும்பட்டும். ஆமென். வாஞ்சையோடு கூட கேளு ஆத்துமாவே. இன்னைக்கு வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ய போகிறார். பிள்ளைகளெல்லாம் கண்களை மூடி ஜெபிங்க. பிள்ளைகளெல்லாம் கண்களை மூடி, ஆமென், கண்களை மூடி நாவை திறந்து ஜெபிங்க. நாவை திறந்து ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மகு சோதரோ
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை போற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஓற்றிடுமே ஓற்றிடுமே. ஓ வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வாட்சியோடு ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை சத்தமாய் கேள. தேசத்தை உமக்காய் கலக்கிட ஆமென் ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சத்தமாய் ஊற்றிடுமே. உற்சாகம் மேல கரங்களை தட்டி கேளுங்க பார்ப்போம். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய உன்னத வல்லமை இறங்குவதாக. ஆவியில இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க பாப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென். ஆவியில விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும். உன்னத விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும். ஆவியிலே கட்டி போராட துடிக்கிற எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறுவதாக. ஒவ்வொருடைய ஆவியில விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நாவ திறந்து போராடி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆமென். பரிசுத்த ஆவிக்குள் விட்டு கொடுத்து அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பேச பேச நாவ திறந்து பேச. ஆத்துமாவே உனக்கு புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே புதிய கிருபைகள் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். புதிய கிருபைகள் இறங்கி வருகிறது. உன் நாவை ஆண்டவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னத அபிஷேகம் உன் மேலே இறங்கி வருகிறது. ஓ ரீமா லாரா ஷாகாலா ரீமா லா கபோ கடரா ஷாகாலாரா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆவியில ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆவியில விடுதலை உண்டாகிறது. உன் ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. பரிசுத்த பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த கர அமருவதாக அமருவதாக. ஆமென். ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே இந்த வேளையில் கட்டப்பட்ட அனுபவத்துக்குள்ள எந்த நபர் இருந்தாலும் சரி இந்த சத்தம் கேட்கிற இந்த நொடி பொழுதிலே இப்பொழுதே கட்டுகள்
அவிழட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அவிழ்வதாக. ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆவில் விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருடைய குடும்பத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஊக்கமாய் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்பா. நன்றி தகப்பனே. விடாத விடாத போராடி ஜெபம், போராடி ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், ஜெபத்துல போராடி ஜெபிக்க சொல்லுகிறார். ஜெபத்துல போராடி ஜெபம். ஆமென். மௌனமா இருக்காத, மௌனமா இருக்காத. ஒரு சத்தம் பரலோக தேவனுக்கு நேரா எழும்பட்டும். ஒரு சத்தம் பரலோக தேவனுக்கு நேரா எழும்பட்டும். ஆண்டவர் நோக்கி போராடி ஜெபி, போராடி ஜெபி ஆத்துமாவே. கர்த்தரை தொடுகிறார், கர்த்தரை தொடுகிறார். ஒரு புது அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். ஓ புது அபிஷேகம், புது எண்ணெய் உன் மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நாம திறந்து போராடு. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லா. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். உன் நாவில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. உன் கைகள் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. உன் சரீரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நாவின் கட்டுகள் அவிழுகிறது. ஆமென் ஆமென். வயிற்று பகுதியில் போராடுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, இப்பொழுது அழிந்து மாறுவதாக. ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன், விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். ஓ ரீமா லா ரா ஷாகாலா ரீமா லா கபோ கடரமோ ஷபலம லிமலம ரிமலமரா. ஆமென் 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 ஆமென். பரிசுத்த அக்கினியை உன் மேல் ஆண்டவர் வாரி இறக்கிறார். பரிசுத்த அக்கினியை வாரி இறக்கிறார். ஆமென் 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 ஆமென். பெற்றுக்கொள்ளுமா. கர்த்தர் நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னத அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆமென். விட்டுக்கொடு விட்டுக்கொடு, விட்டு கொடுத்து ஜெபி, விட்டு கொடுத்து ஜெபி. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya hallelujah. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. நீ ஆவியிலே நடத்தப்படுகிறாய். ஆவியானவராலே நீ ஆவியிலே நடத்தப்படுகிறாய். ஆவிக்குரிய தரிசனங்கள் சொப்பனங்கள் காணத்தக்கதாய் உன் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஒரு அபிஷேக நதி உன் மேல பாய்ந்து வருகிறது, உன் மேல இறங்கி வருகிறது. உன்னத அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. ஆமென் 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 ஆமென். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிருபைக்குள்ளாய் மூடுவீராக. இப்பொழுது மூடும்படி ஜெபிக்கிற தகப்பனே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்காருமா. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்தது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு. அல்லேலூயா. போதும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக இறங்கி வருகிறார் என்றால், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. இருதயம் நறுங்குண்டு, இருதயம் நொறுங்குண்ட ஆத்மாவை குணமாக்கும்படியாக ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 147:3 படிக்கும் போது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில இன்னைக்கு யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்கள் இருதயத்தை குணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இருதயம் காயப்பட்டு மீண்டும் மீண்டுமாய் வியாதிப்பட்டு ஒரு சோர்வடைந்த நிலைமையில, ஒரு உடைந்த நிலைமையில, அப்படியே நொந்து இருக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் தேடி வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு வேதனை,
ஏதோ ஒரு வேதனை, உங்க இருதயம் நொறுங்கின நிலைமையில் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலை. உங்க இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இருதயம் நொறுங்குண்ட இருக்கிற ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கண்டுபிடிப்பது அரிது, கஷ்டம். இன்னொரு மனிதன் ஒரு மனிதனை பார்க்கும்போது இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதன் என்பது கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்த்து, நொறுங்குண்டு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவனை தேடி வந்து அவனை குணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 61:1 படிங்க. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அனுப்பினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் காயத்தோடு இருக்குது. எப்படி இருக்குது? காயத்தோடு இருக்குது. நம்ம சரீரத்தில் காயத்தோடு ஒரு புண்ணு இருக்குது, பல நாட்களாய் சுகமாகாமல் இருக்குது. அதுக்கு காயம் கட்டணும். அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல மருந்தெல்லாம் போட்டு காயம் கட்டணும். அதே போல இருதயம் காயத்தோடு கூட இருக்குது. இருதயம் என்று சொல்லும் போது நீங்க புரிந்து கொள்ளணும், மனசாகிய இருதயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்திலே காயம் கட்ட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. உங்க இருதயத்தை நொறுக்குற காரியம் என்ன? உங்க இருதயத்தை காயப்படுத்தின அந்த காரியம் என்ன? எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் ஆபிரகாமை நம்பி இருந்தாள். அந்த ஆபிரகாம் ஆகாரை கைவிட்டு விட்டாப்ல. ஆகார் பிள்ளையோடு கூட வனாந்தரத்தில் வந்து கொண்டு போன தண்ணியும் செலவழிந்து தன்னுடைய பிள்ளைய ஒரு கல்லறை தூரத்தில் கொண்டு படுக்க வச்சுட்டு பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாது என்று சொல்லி அழுறா. அவன் நம்பியிருந்த ஆபிரகாம் கைவிட்டாரு. கடைசியா நம்பியிருந்தது யார? பிள்ளைய. அந்த பிள்ளையும் சாக போகிற ஒரு நிலைமை. இப்ப இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில், இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில ஓனது வனாந்தரத்துல கடந்து கதறி அழுறா. இன்னைக்கு அதே போல நான் சொல்றேன், ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நம்பி அதுல ஏமாற்றப்பட்டு, இது எனக்குள்ளது எனக்குள்ளது எனக்குள்ளது, ஆபிரகாம் எனக்குரியவன், இந்த பிள்ளை எனக்குரியவன் என்று சொல்லி நம்பி அதன் நிமித்தம் உடைக்கப்பட்டு இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில் பரலோக தேவன் இருதயத்தை பார்க்கிறார். என் பிள்ளை நம்பி ஏமாந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இருக்கிறான். ஆகார் வனாந்திரத்தில் ஓட அழுறா. நான் நம்பின என் பிள்ளையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அதே வனாந்தரத்துல ஆகாரை பார்த்து ஆகாரேன்னு கூப்பிடுறாரு. நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிற ஆகார், நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிற கர்த்தர்
ஆகாரே நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, ஏன் அழுதுட்டு இருக்கிறன்னு பார்த்து ஆகாருக்கு அந்த இடத்துல ஒரு நீரூற்றை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ரண வைத்தியர். காயம் கட்டணும். நம்முடைய தேவன் ரண வைத்தியர். அவர் காயம் கட்டி நம்ம இருதயத்துக்குள்ள எதனால காயப்பட்டிருக்கிறோமோ அந்த காயத்தை பார்த்து கட்டி ஆற்றி நம்மளை குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை, நான் நம்பினதும் என்னை விட்டு போயிட்டது, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைய நீங்க நம்பி அந்த பிள்ளையும் இப்படி கேள்விக்குறியா நிற்கிறதே என்று சொல்லி உடைக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் முதலாவது நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒன்று புரிந்து கொள்ளணும். சங்கீதம் 34:18 படிங்க. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இப்ப யாருக்கு சமீபமாயிருக்கிறாரு? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், பக்கத்துல இருக்கிறாரு. யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறீங்களோ அவங்க பக்கத்துல இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை, நான் நம்பினதும் போயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனா உங்க பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அதே போல நொறுங்குண்டு பாரத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கும் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறாரு. சொல்லி முடியாத காயம், இருதயத்துக்குள் இருக்கிற பாரத்தை சொல்லி முடியாது, அது ஆறாத காயம், செய்யாத தப்ப நீதான் செய்தன்னு சொல்லி அத நிமித்தம் இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு காயம், நம்மையே குற்றப்படுத்தி 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 பேசி இருதயத்துக்குள்ளே ஒரு ஆறாத காயம், இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் கல்லறிய வேண்டும் என்று தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. தாவீதுடைய மனைவி பிள்ளைகளும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க, தான் கூட இருந்தவங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்து நிற்கிறான், எல்லாரையும் போல நிற்கிறான். ஆனா கூட இருக்கிற எல்லாரும் ஒன்னால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்லெடுத்து இவனை எறிய வர்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இழந்து வேதனையோடு நிற்கிறான். அது மாத்திரமல்ல, இழந்த பிறகு அந்த வேதனை மாத்திரமல்ல, இன்னும் குற்றப்படுத்துகிற வேதனை வேற. 2 விதத்துல இருதயம் நொறுக்கப்படுகிறான் தாவீது. 2 விதத்துல நொறுக்கப்படுறான். ஒண்ணு, இருந்தது இழந்து போயிட்டு, அது எதுவா இருக்கலாம். ஒருவேளை நீங்க செய்துட்ட வேலையா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், அதுவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இல்ல உங்க கையில இருந்த சொத்தா இருக்கலாம், உங்க கையில இருந்த ஆஸ்தி எதுவா இருக்கலாம். கையில இருந்ததை இழந்து போயிட்டோம். ஆனா குற்றப்படுத்துகிறதும் அதற்கு மேலாக
வேதனையோடு கூட அழுறான். தன் இருதயத்தை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திடப்படுத்துறாரு. ஆவியானவர் உங்களை ஆற்றி தேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலத்தான் யோபு தான் பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து இருக்கிறான். இழந்து இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில, நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான். சிநேகிதர்கள் வந்து மீண்டும் குற்றப்படுத்துறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் உலகத்துல வந்து, அதாவது நம்ம கஷ்டத்துக்குள்ள இருக்கும்போது இன்னும் கஷ்டப்படுத்த தான் செய்வாங்களே தவிர, நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மளை மீண்டும் நொறுக்க தான் செய்வாங்களே தவிர, மீண்டும் குற்றப்படுத்த தான் செய்வாங்களே தவிர, நம்மளை உருவாக்கி எடுக்க யாரும் பிரயாசப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. இதை செய்கிறவர் ஆவியானவர் மட்டும்தான். ஆவியானவர் மட்டும்தான். உங்க இருதயம் எப்படி இருக்குது, நீங்க எதுல நொறுக்கப்பட்டிருக்கிறீங்க, எதுல காயப்பட்டிருக்கிறீங்க, அதை பார்த்து உங்க பக்கத்துல வந்து உங்க சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்க இருதயத்தின் காயத்தை அவர் கட்டி அவர் குணமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 57:15 படிக்கும்போது நொறுங்கின ஆவியை உயிர்ப்பிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்கின ஆவி உள்ளவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப உங்க மத்தியில் வாசம் செய்யும்படியாய், உங்க மத்தியில் ஆளுகை செய்யும்படியாய் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் பிள்ளை இல்லாத வண்ணமா வேதனையோடு கூட நொறுக்கப்பட்டு தேவாலயத்தில் போய் அழுதுகிட்டு இருக்கிறா. பார்த்துட்டு இருந்த ஊழியக்காரனை எப்படி தோணுச்சு, இவ குடிச்சிட்டு வந்திருக்கிறா போல இருக்குன்னு. அன்னாள் சொல்றா, இல்ல, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் வேதனையோடு கூட இருக்கிறேன், நான் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றா. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற பாரம் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு என்ன காரியத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க இருதயம் எப்படி நொறுக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்யணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆவியானவர் பாருங்க இறங்கி வந்து என்ன செய்கிறாருன்னா, யாருடைய இருதயம்லாம் நொறுக்கப்பட்டிருக்குது, எதனால் நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து அவங்க பக்கத்தில் வந்து சமீபமாக வந்து அந்த இடத்துல அவர் காயம் கட்டி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஒருவேளை நீங்க வந்து நொறுக்கப்பட்ட நிலைமையில, உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். என் பிள்ளைய நம்பி இருந்த, பிள்ளைய படிக்க வைத்த, நல்ல வேலை கிடைச்சது, பிள்ளை என்ன விட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான், சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டான். உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? யாரோ ஒரு ஆள் ஏமாற்றப்பட்டு வேதனையோடு கூட கதறுகிற அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒருவேளை நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் ஏமாந்து போயிட்டேன். உங்க பிள்ளையால நீங்க ஏமாந்திருக்கலாம், உங்க புருஷனாரால் நீங்க ஏமாந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை எது காயப்படுத்தி கொண்டிருக்கிறது? யாராவது பேசின வார்த்தைகளா, அல்லது நீங்க பேசின, நீங்க செய்த தவறுகளை நினைச்சு இப்படி பெரிய தவறை செய்துட்டேனேன்னு சொல்லி உங்க இருதயம் நொறுக்கப்பட்டிருக்குதா? இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்துட்டேனேன்னு சொல்லி உங்க இருதயம் ஒருவேளை உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்குதா?
எல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. இதெல்லாம் காயம். அந்த காயத்தை ஆண்டவர் பக்கத்தில் வந்து ரண வைத்தியராய் ஆற்றுகிறார். அவர் தேற்றுகிறார். இன்னைக்கு அந்த காயம் கட்டி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு நேராய் கொண்டு செல்ல போகிறார். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு நேராய் கொண்டு செல்ல போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சமீபமாக இருக்கிற கர்த்தர், உனக்கு சமீபமாக இருக்கிற கர்த்தர். அவன் நொறுங்குண்ட ஆத்துமாவே, உனக்கு சமீபமாக இருந்து உனக்காக கிரியை செய்கிற கர்த்தர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லு. நான் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் காயப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் ஏமாற்றப்பட்டு காயப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த நன்மை ஆண்டவரை இல்லாமல் ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை குறித்து உமக்கு மட்டும்தான் தெரியும்பா. இந்த இரவு நேரத்தில் உம்மை நோக்கி நான் பார்த்து அழுற ஆண்டவரேன்னு சொல்லு. ஆண்டவரை நோக்கி அழு. ஆமென். அவர் சொல்றாரு, நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், உனக்கு நான் சமீபமா தான் இருக்கிறேன், உன் அருகில தான் இருக்கிறேன், உன்னை காயம் கட்டி உன்னை குணமாக்கும்படியாய், உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய், உன்னை வாழ வைக்கும்படியாய் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, என் கூட பக்கத்தில் இருக்கிறவரே, என்னை காயம் கட்டும்படியாய், என்னை உயிர்ப்பிக்கும்படி என்னோடு கூட இருக்கிறவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பி. ஒப்புக்கொடு. அவர் சமீபமாக இருக்கிற கர்த்தர், அவர் சமீபமாக இருக்கிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி சொல்லு, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லு. ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லு. கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கிறீர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற கர்த்தர். ஆமென். உன் பக்கத்துல தான் இருக்கிறாரம்மா. நாம திறந்து கூப்பிடு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர போகிறது, ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர போகிறது, ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் வர போகிறது. உன் நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் இந்த வேளையிலே பார்க்கிறார். பார்த்து இருதயத்தின் காயத்தை ஆற்றி உன்னை சுகமாக்குகிறார், உன்னை குணமாக்குகிறார். ஆவியானவர் அதற்காகவே இறங்கி வந்திருக்கிறார், அதற்காகவே அசைவாடுகிறார், அதற்காகவே கிரியை செய்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி துதிங்க. கரங்களை தட்டி ஜெபிங்க, கரங்களை தட்டி ஜெபிங்க. ஆமென். உன்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் சமீபமா இருக்கிறார். உன்னோடு வழக்காடுகிறவன் யார்? உன்னை நீதிமானாய் மாற்றுகிற கர்த்தர். நீ செய்த பாவத்தை நிமித்தமாய், ஐயோ இப்படி பெரிய பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இருக்கிறாய் ஆத்துமாவே, இந்த இரவிலே ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன், உன்னை சுகமாக்கும்படியாய், உன் பாவங்களை மன்னிக்கும்படியாய் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் செய்தது பாவம், என்னை சுகமாக்கும் என்று சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீமா லாபா ரா ஷகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். இழந்ததை நினைத்து புலம்பாத, இழந்ததை நினைத்து புலம்பாத. கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக்கொள், கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார், கர்த்தர் உன்னை உருமாற்றுகிறார். ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேக நதி உன் மேல இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓ ரீஷகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஓ ரிஷகாலா ரீமா லாபா ராஷகாலாரா. ஆமென், 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 ஆமென். அவர் சமீபமா இருக்கிறாரம்மா. அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடு, நீ கூப்பிட கூப்பிட உன் மத்தியில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். உன்னை ஆண்டவர் தொடுகிறார், உன்னை ஆற்றி தேற்றுகிறார், உன்னை அரவணைக்கிறார். உனக்கு சுகம் உண்டாகிறது. எதிலே நீ காயப்பட்டாயோ, எதிலே நீ வேதனைப்பட்டாயோ, எதிலே நீ நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் உனக்கு ஆறுதலை காண செய்கிறார், ஆறுதலை காண செய்கிறார், ஆறுதலை காண செய்கிறார். ஓ தரித்து விடப்பட்ட நிலைமையில், தரித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். தகப்பனு தாய் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட, உன்னை ஆற்றி உன்னை தேற்றுகிறேன். உன்னோடு கூட இருந்து உன்னை
நடத்துவேன். ஆமே, எந்த இடத்தில் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி துதி. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமா லாரா ஷாகா லாரா. உன்னை வெறுமையாக்க துடிக்கிறவர்கள் வெறுமையாக்கினாலும் சரி, வெறுமையாக்க போராடினாலும் சரி, ஆமே, ஆமே, எல்லா கிரியைகளை அழித்து இன்னைக்கு ஆண்டவனை நிறைவாய் மாற்ற விரும்புகிறார், நிறைவாய் மாற்ற விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஆண்டவரே மக்கு சோதரா, 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 சோதரா. ஹalleluya. ஓ ரீமா லாரா ஷாகா லாரா. அப்பா மக்கு சோதரம் ஆண்டவரே, பரிசுத்தரே மக்கு சோதரம் ஆண்டவரே, பரலோக தேவனே மக்கு சோதரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகா லாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஆமென், ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். ஓ நன்றி தகப்பனே. ஒரு குருடன் வழியருகே இருந்தபோது இயேசு அவருக்கு சமீபமாய் சென்று, அந்த குருடனுக்கு சமீபமாய் சென்று ஓ பார்வை கொடுத்தது போல இன்னைக்கு உனக்கு சமீபமாய் வருகிறார், உனக்கு சமீபமாய் வருகிறார், உனக்கு அற்புதம் செய்யும்படியாய் உனக்கு சமீபமாய் வருகிறார். இப்பொழுது அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. எதை குறித்து நீ பாரப்படுகிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் இன்னைக்கு அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நன்மைகள் உண்டாகிறது, உனக்காய் நன்மைகள் உண்டாகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஹalleluya. ரீஷாகாலா ரீமா லாபா ரீஷாகாலா ரீமா லாபா ரா. ஓ ரீமா லாபா ரபோ ஷபா லமா லிமா லாபா ரபோ ஷபா லமா லிமா லாபா ரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. அப்படியே வலது கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி, ஆவியானவர் ரண வைத்தியர், உன் இருதயத்தை குணமாக்குகிறவர். இன்னைக்கு நீ என்ன பாரத்தோடு கூட இருந்தாலும் சரி, ஒருவேளை கடன் பாரத்தை நிமித்தம் உன் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, உன் கரத்தை ஆண்டவரிடத்துல கொடுத்துரு, ஆவியான இடத்துல கொடுத்துரு. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இருதய நொறுங்குண்ட ஆத்துமாவே, உனக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நீ ஆமென் விட்டு விடாதே. நாம திறந்து கூப்பிட ஆரம்பி. இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பி, இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பி. நீ கூப்பிட ஆரம்பிக்கும் போது சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். உன்னுடைய காயத்தை ஆற்றி தேற்றி கட்டி உனக்கு சுகம் கொடுக்க போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். தூரமா இருக்கிறவர்களுக்கோ சமீபமா இருக்கிறவர்களுக்கோ சமாதானம், சமாதானம் என்று கூறும் உதடுகளில் பலனை சிருஷ்டிக்கிற கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார், அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லு. ஆமென், 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 ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிற கர்த்தர். ஆமென். இந்த நாள்ல சோர்ந்து இருக்கிற ஆத்மாவே, உன்னை புது பலத்தினால இடை கட்டுகிறார் கர்த்தர், புது பலத்தினால இடை கட்டுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய பலத்துக்காய் சோதரா, 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 சோதரா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே விட்டு கொடுத்து துதிங்க பாப்பா. ஹalleluya. ஓ ரீபா லாரா ஷாகா லாரா. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட கரங்களை தட்டி துதிங்க. ஹalleluya. முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனை துதிங்க. முழு பலத்தோடு, முழு பலத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், முழு பலத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன்னில் இருக்கிற முழு பலத்தையும் ஆண்டவருக்கு கொடு. கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. நாவ திறந்து துதி. ஆமென். நாவ திறந்து சொல்லு, நாவ திறந்து பேச ஆண்டவரிடத்தில். ஹalleluya. ஓ ரீபா லாபா ரா ஷாகா லா ரீமா லாகபோ கடரபோ ஷமலப லமலிம லபரா.
ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய முழு பலத்தையும் ஆண்டவருக்கு நீ கொடுக்கும் போது ஆண்டவருடைய பலம் உன் மத்தியில இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய பலம் உன் மத்தியில இறங்கி வருகிறது. ஆமென், ஹalleluya. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படியாய் ஆண்டவருடைய பலம் இறங்கி வருகிறது. உன்னை பலப்படுத்தபடியாய் ஆண்டவருடைய பலம் இறங்கி வருகிறது. உன்னை உயிர்ப்பிக்கபடியாய் ஆண்டவருடைய பலம் இறங்கி வருகிறது. பலவீனப்பட்டிருக்கிற உன்னை இன்னும் பலப்படுத்தபடியாய் கர்த்தருடைய பலம் உன்மத்தில் இறங்கி வருகிறது. அப்படியே கரங்களை தட்டி புது கிருபைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க பாப்போம். ஹalleluya. ஓ ரீபா லாபா ரா ஷாகாலா ரீபா லா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரீபா லாபா ரா ஷாகாலா ரா. ஒவ்வொருடைய ஆவியில விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருடைய ஆவியில விடுதலை உண்டாகட்டும். ஆவியில விடுதலை உண்டாகும்படி கட்டளை போடுகிறேன். ஒவ்வொருடைய ஆவியில விடுதலை உண்டாவதாக. ஆவியை கட்டி வைத்திருக்கிற சிந்தை மண்டலங்களை சிதறடிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போவதாக. ஒவ்வொருடைய ஆவியில் விடுதலை உண்டாவதாக. பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்ப்பதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகள் விலகி போவதாக. ஒவ்வொருடைய ஆவியில் விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிற தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல ஒரு சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், ஒரு சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். சிறைப்பட்ட ஆத்துமாவே, ஒரு சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். ஒரு சிறையிருப்பை திருப்பும் போது உனக்கு ஒரு சொப்பனம் காண்பது போல இறக்கும். இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி நீ ஆச்சரியப்படுவாய். ஆச்சரியப்படத்தக்கதை கர்த்தர் கிரியை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ரீ ஷாகாலாரா. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியில் விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. பரலோக தேவனை பார்த்து என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்ன நிரப்புங்க. சிந்த சிதறக்கூடாது. நீங்க ஜெபிக்கிறீங்க, சிலருடைய சிந்த இதையே சுற்றி வருது. சிலருடைய சிந்த அப்படி வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது. சிந்த சிதறக்கூடாது. ஆவியானவர் உங்க மத்தியில் இறங்கணும்னா ஒரு மனம் வேணும். சிந்தை பரலோக தேவனுக்கு நேராக எழும்பட்டும். மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருமனப்பட்டிருந்த இடத்தை அவன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்தார். என் மேல உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நம்மத்தில் இறங்க 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 நமக்கு விடுதலை வந்து கொண்டுதான் இருக்கும். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்திலும் ஒரு மாற்றம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டு புதிய வழிகளை திறந்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்கப்பா. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய ஆவியின் வல்லமை என் மேல பலமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் மேல பலமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்முடைய ஆவியின் வல்லமை என் மேல பலமாய் வெளிப்படட்டும்னு சொல்லுங்க. வெளிப்படட்டும்பா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். சொல்லுங்க. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும்
வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியார். என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியார். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். சத்தமா என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். இது சத்தமா என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாஞ்சியோடு கேளுங்க. உங்க வாஞ்சை தான் ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு முக்கிய காரியமே. வாஞ்சை தான் வாஞ்சை. ஆமே. மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல எந்த ஒரு ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறதோ அந்த ஆத்மாவை கர்த்தர் இன்னைக்கு இந்த நேரத்தில் நிரப்புகிறார். இன்னைக்கு இந்த நேரத்தில் நிரப்புகிறார். வாஞ்சிக்கிற எந்த ஒரு நபரையும் அவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. யாரையும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நொடி பொழுது கூட வெறுமையாய் போகாது. அவருடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் புது புது கிருபையினாலே நிரப்பி கொண்டே இருப்பா. புது புது கிருபையினாலே நிரப்பி கொண்டே இருப்பா. ஆமே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஏதோ ஒரு இடத்தில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற மறைந்து செயல்படுகிற ஏதோ ஒரு வல்லமைகள் அழிந்து கொண்டே தான் இருக்கும். அதனால விசுவாசத்தோடு ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபி. நீ ஆண்டவரை கிட்டி சேர சேர நீ பரிசுத்தத்துக்குள்ளாய் நெருங்க நெருங்க நீ விடுவிக்கப்படுகிறாய் என்பது அர்த்தம். நீ விடுவிக்கப்படுகிறாய் என்பது அர்த்தம். நீ ஆண்டவரோடு கூட கிட்டி சேர சேர நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய் என்பது அர்த்தம். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபி. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படியாய், ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரோடு சொல்லு. ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்படியாய் அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆமென். சாபத்துக்குள்ள கிடக்கும்படி அழைக்கப்பட்ட பாத்திரம் அல்ல. ஆமென். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ ஜெயிக்கிற ஒரு பாத்திரமாய் வாழும்படியாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஆண்டவருடைய கரம் உன் மேல இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. ஓ ரீபா லாரா ஷாகா லாரா. ஹalleluya ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவருடைய சுவாசம் உனக்கு ஜீவனை கொடுக்கிறது. சர்வ வல்லவருடைய சுவாசம் உனக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆண்டவருடைய அக்கினி மகிமை உன்னில் இறங்கி வருகிறது. ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. ஓ ரீ ஷாகா லா ரீமா லாபா ரா ஷாகா லாரா. ஆமென் ஹalleluya. எல்லா வியாதியின் கூறுகளும் அழிக்கப்படுகிறது. சத்துருடைய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து மாறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க. ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகா லா ரீமா லாபா ரா. சத்தமாய் 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 ஊக்கமாய் ஊக்கமாய் இருக்கிற முழு பலத்தோடு ஆவிக்குள்ளாய் விட்டுக்கொடு. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் உன்னை விட்டு கொடுத்து ஜெபி. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் உன்னை கொண்டு போக அசுத்த ஆவியின் கிரியைகள் ஒன்றுமே இருக்க முடியாது. ஓ பரிசுத்தம் இருக்கிற இடத்தில் அசுத்தத்துக்கு என்ன வேலை? ஆமென். அசுத்தத்துக்கு என்ன வேலை? ஓ பரிசுத்தம் இருக்கிற இடத்தில் அசுத்தம் இருக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. கரங்களை தட்டி துதி. ஓ ரீபா லாபா லாபா ராபா ரா ஷாகா லாரா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah.
ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா ஆமென். மாமிசமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியா ஓ பரலோக தேவன் அவருடைய ஆவியை உன்மேலே அமர பண்ணுகிறார். அவருடைய ஆவியை உன்மேல் அமர பண்ணுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவருடைய ஆவியினாலே உனக்கு எனக்கு விடுதலை உண்டாகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். உன் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே உன் பிள்ளைகளுக்கான வழிகள் திறக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி துதி. ஆமென். ஹalleluya. ஓ ரீபா லா ரா கா லா ரா ஷா கா லா ரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமா இறங்குவதாக. ஓ பலமா இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ரீமா லாபா லீபா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிக்கிறவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவான். தானியேல் ஜெபிக்கிறவன். தானியேலுடைய நாட்கள் ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென் ஹalleluya. உன்னுடைய நாட்கள் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கணுமா? நாம திறந்து ஜெபி, நாம திறந்து ஜெபி. ஆமென். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். உன் சூழ்நிலை எல்லாம் தெரியும். உன் தலையில ஒரு மயிராகில கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. ஆமென். ஒரு சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் வியாதிகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீ கர்த்தரை கிட்டி சேரு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிடத்தான் உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. உன்னை உண்டாக்கியவர் உன்னை பார்க்காமல் இருக்கிறாரோ அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி துதி. நீ ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஆண்டவர் உனக்கு இரக்கம் கொண்டு உனக்கு அற்புதங்களை காண செய்வா. இரக்கம் கொண்டு ஆண்டவர் கிரியை செய்வா. ஓ ரீமா லா ரா ஷாகாலா ரீமா லாபா லா கபோ கடரபோ ஷபா லமா லிமா லபா ரவரா. ஆமென். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். உனக்காக அவர் இறங்கும் போது ஆமென் உன்னுடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. உன் சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டாகிறது. கரங்களை தட்டி துதி. கரங்களை தட்டி துதி. உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்நிய வல்லமைகளும் அழிக்கப்படுகிறது. உன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய வேலை காரியங்களுக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வில்லுவிழித்துக் கொண்டிருக்கிற பந்தனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிகிறது. கரங்களை தட்டி துதி. ஆமென் ஹalleluya. ஆமென். உன்னுடைய எதிர்காலத்தை அழிக்க வேண்டும் என்று போராடுகிற சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. ஓ பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வல்லமை உன் குடும்பத்தில் வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுத்து துதிங்க. ஆமென் ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து துதிங்க. ஒரு அக்கினியினாலே நீ மூடப்படுகிறாய். ஒரு அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறாய். ஓ ரீபா லாபா லீமா லாபா லீபா லா ரா ஷாகாலாரா. ஆமென் 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 ஆமென். அனல் மூட்டி எரியவை. அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. மங்கி எரிய வைக்காத. ஆமென். மங்கி எரிய வைக்காத. ஆமென். எரிந்து பிரகாசிக்க சொல்லு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி எரிந்து பிரகாசி. எரிந்து பிரகாசி. ஹalleluya. ஆத்துமாவே நீ எரிந்து பிரகாசி. ஹalleluya. ரிஷாகாலாரா. விட்டுக்கொடு விட்டுக்கொடு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளட்டும். உன்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் உன்னை ஆட்கொள்ளட்டும். அடுத்த கட்டத்துக்கு நேரம் உன்னை கொண்டு செல்லட்டும். விட்டுக்கொடு விட்டுக்கொடு. அடுத்த கட்டத்துக்கு நேரம் கொண்டு செல்லட்டும். உன்னை வெறுமையாக்கி ஒப்புக்கொடு. உன்னை வெறுமையாக்கி ஒப்புக்கொடு. ஆமென். ஆண்டவர் முழுவதுமாய் உன்னை ஆட்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் உன்னை ஆட்கொள்ளட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உன்னத பலத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவீராக. உன்னத பலத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்பட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உன்னத பலம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. Hallelujah, 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 hallelujah. Oh, Rima Lamba Ra Shakala, Rima Lakala Ra. Oh, Rima Laba Rabo Shaba Lama Lima Laba Raba Ra. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே மக சோதரா 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 சோதரா. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே மக சோதரா 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 சோதரா. இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம். Hallelujah, hallelujah. Oh, Rima Laba Laba Ra
லபா ரபா ரா ஷாகாலாரா. ஓ ரிமா லபா லிமா லபா ரிபா லபரா. விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஓ ரீமா லாபா லீபலா. ஆவியானவரே சோதரா 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 சோதரா. ஓ ரிபலம ரிபோ ஷபலம லிமலம ரிபலம ரிஷகலாரா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை உன்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை உன்னை தொடரும். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. ஆமென் 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 ஹல்லேலூயா. ஆமென். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன்னை நான் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன், தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். ஆமென். உன்னை பார்க்கிறவர்கள் ஆமென் ஆமென் பொறாமைப்பட தக்கதாய் ஆமென் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஆமென். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் பொறுப்பெடுப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவேன். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். உன் தலைமுறை உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். உன் சந்ததி பரிசுத்த சந்ததி எனப்படும். ஆமென். அநேக ஜனங்களுக்கு நீ பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருப்பாய். ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனம் பாத்திரமா இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஓ பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி. ஓ ரீமா லாபா ரீமா லாரா ஷாகாலாரா. பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் உன்னை ஆண்டவர் தொடுகிறார். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தரை நடத்த போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, ஓ திகையாதே, ஓ கலங்காதே. நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை கைவிட மாட்டேன். ஓ மனுஷர் கைவிட்டால் உன்னை கைவிட மாட்டேன். ஆமே. தகப்பன் தாய் கைவிட்டால் உன்னை கைவிட மாட்டேன். ஓ ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து ஓ பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நீ கர்த்தரை தேடி வந்திருக்கிற ஆத்மா, ஆத்மாவே ஆத்மாவே, நீ ஒன்றிலும் குறைபட மாட்டாய், ஒன்றிலும் குறைபட மாட்டாய். உனக்காக பரம் திறக்கிறது, வானத்தின் பலகடை திறக்கிறது, வானத்தின் பொக்கிஷசாலை திறக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நன்மைகள் இறங்கி வருகிறது. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாபா ரா ஷாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தை. ஹல்லேலூயா. ஓ ரீமா லாபா லா ரா ஷாகாலாரா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.